ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ புதுசாக அப்படின்னு பார்க்கலாமா? என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே வீடியோஸில் பார்த்துட்டே வரோம்ல. அதில் போன வீடியோவில் 200 ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஸோ 201லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 201 பார்க்கலாம். சரியா? ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்பு. ஏ அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அதில் கண்டிப்பாக ஏ இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்குது, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா அம்பு. சரியா? அதுக்கப்புறம் 202 என்னென்னா, குழலியும் பாடத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் சரியான சென்டென்ஸ் என்ன அப்படின்ட்டு சூஸ் பண்ணி எழுதணும். குழலியும் பாடத்தெரியும், இது வாசிக்கும் போதே நம்மளுக்கு அதில் இருக்கிற பிழை தெரியுது. குழலிக்கு பாடத்தெரியும் அப்படின்னு சொல்லணும். சரியா? அதனால் கீழே ஆப்ஷனில் குழலிக்கு பாடத்தெரியும் அப்படின்ட்டு கரெக்டாக இருக்கிற வேர்டை சூஸ் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் மிசை அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் கீழ். அதுக்கப்புறம் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், இதை சரியான எதிர்ச்சொலை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸில் நிறையா மாற்றி இருக்குது. கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள், அப்போது கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இருக்கணும், இதுதான் ஆன்சர். அப்போது கலைச்செல்வி கட்டுரை எழுதிடல் அப்படின்ட்டு இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். தாயுமானவர் ஆற்றிய பணி எது அப்படின்னா அரசு கணக்கர். இது நிறைய கொஸ்டின்ஸில் நான் பார்த்துருக்கேன், அதனால் கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். சரியா? அரசு கணக்கர். 206 தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையை. சரியா? அதுக்கப்புறம் உலகம் உருண்டையானது என்பதை தன்னோட தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் அப்படின்னா கலிலியோ. சரியா? அதுக்கப்புறம் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு தன்னோட கல்லறையில் யார் எழுத சொன்னாங்க அப்படின்னா ஜியு போப். இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி இது கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னா ஜியு போப். சரியா? அதுக்கப்புறம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். தமிழோட பெருமைகள் அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக இது இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் கண்டிப்பாக நிறைய மாதிரி இருக்குது, இந்த மாதிரி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 211 துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் அப்படின்னா யாரோடது இயற்பெயர்? பெருஞ்சித்திரனார். சரியா? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா தோப்போம் மீனாட்சி சுந்தரனார். அதாவது திராவிட மொழிகளின் ஆய்விற்கு. சரியா? அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிதிமார் கலைஞர் நடத்தி ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் நடத்திய இதழை. சரியா? ஞான போதினி அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் 214 கதையை வாசிப்பது நமக்கு சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுமை பித்தன். சரியா? தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். இது நிறையா இதில் நானே பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. மெய்ப்பாட்டியல். சரியா? என்ன இயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்ப்பாட்டியல் பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் இசைக்கலை. இதுலேயே நல்லா தெரியும், பண் தாளம் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ இசைக்கலை. சரியா? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு யார் கூறினாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா. சரியா? சட்டம் ஒரு விளக்கறை. அதில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். சுரதாவோட எந்த நூல் தமிழ் வளர்ச்சி பரிசு பெற்றது அப்படின்னா தேன்மலை. சரியா? ரெட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு பாடுனது சுரதா. இதில் நிறைய இருக்குது, எல்லாமே கண்டிப்பாக நோட் பண்ணி படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாற்றிடுவோம். அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி படிங்க. பி சீரியஸ். ஓகே,
அதுக்கப்புறம் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தையார். சரியா, இதுக்கு தான் அவருக்கு வந்து அவார்டும் கிடச்சிருக்கும், அதிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா நடுவண் அரசு. சரியா, நடுவண் அரசு நாமக்கல் கவிஞருக்கு விருது வழங்கி சிறப்பித்தது. அதுக்கப்புறம் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். சரியா, திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல், அதாவது லிட்டன் பிரபு வந்து என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா ரகசிய வழி அப்படின்ட்டு, அதை தழுவி வெளிவந்த நூல் தான் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கிரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக இருக்குது? எத்தனாவது பருவம்? 2வது பருவம். சரியா, பெரிய புராணத்திற்கு சேக்கிலாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சரியா, அதுக்கப்புறம் சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் வந்து அவரை போற்றி சுந்தரம் பிள்ளையை போற்றி பல்கலைக்கழகம் நிறுவியது. அதுக்கப்புறம் குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சேர்ந்த துறவி அப்படின்னா சமண துறவி. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சேர்ந்த துறவி? சமண துறவி. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. ஏன்னா இதுதான் இரட்டை காப்பியம். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மனுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அப்படின்னு சொல்லினது எந்த பாடல்? இந்த பாடல் வந்து எந்த நூலை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை. குறுந்தொகையோட பாவகை என்ன? அகவற்பா. சரியா, அதுக்கப்புறம் துடியன் நாயின் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்ததன் நிறுத்தினான் இக்கூற்றிற்குரியவர் யார் அப்படின்னா, அதாவது இந்த கூற்றை கூர்னது யாருன்னு கேட்கல, இந்த கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ குகன். சரியா, அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. அதாவது கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து சூஸ் பண்ணி எழுதும்போது ஏலாதி. பெருமுத்தையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா நாலடியார். சரியா, பெருமுத்தையர்களோட அவரை பற்றி எந்த நூலில் இருக்குது அப்படின்னா நாலடியார். கல்விக்கு விளங்குவது எதென்றால் அவர்களிடம் உள்ள டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல எண்ணங்கள் தான் கல்விக்கு வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பொருட்பாலினியல்கள், அரசியல், அரங்கவியல், ஒளிவியல். சரியா, வேப்பிரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. வேய்ப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் அப்படின்ட்டு மீனிங். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். சரியா, ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஒளிநகல். ஒளிலியை பார்த்துக்கங்க, ஒளிநகல். மா அப்படின்னா பெரிய அப்படின்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைநினம் பசுமை ப்ளஸ் நினம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தொண்டர் புராணம் என்ற அதே மொழியால் அழைக்கப்படும். இது ஆல்ரெடி பார்த்தோம்ல, பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. யார் எழுதுனாங்க? சேக்கிலார். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பற்களால் ஆன 100 500. அகவற்பா வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோமே, குறுந்தொகை. சரியா, இது வந்து குறுந்தொகை, அது வந்து 500. ஸோ எல்லாத்துக்கும் உள்ளதுன்னா அகவற்பா. சரியா, அகவற்பா. தென்னாட்டை தன்னந்தனி ஆட்சி செய்த பெண்ணரசி என்று புகழை பெற்றவர் ராணிமங்கம்மாள். சரியா, ராணிமங்கம்மாள். அதுக்கப்புறம் காடுகளில் வாழ்ந்த மக்களின் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னா கீழே ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்து எழுதுங்க. ஆட்டையாம்பட்டி ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்பேத்கர். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு, அதாவது அறிஞர் அண்ணாவோட கவிதைகள் வந்து தமிழ் பீடம் அப்படிங்கிற ஒரு இதழில் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகரமுதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர். சரியா, இந்த மாதிரி இந்த வீடியோவில் மட்டுமே 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் லைக் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும். பாய்.